காணாமல் போன சுரேஷ் என்பவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. அவர் உயிரிழந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுவதால் அவரது குடும்பத்தினர் சோகத்தில் மூழ்கியுள்ளனர். சுரேஷை ஹெலிகாப்டர் மூலம் தேடும் பணி நடைபெற்று வருகிறது. இதனிடையே சுற்றுலா படகில் ஓட்டை ஏற்பட்டதே விபத்துக்கு முக்கிய காரணம் என்று படகு விபத்தில் உயிர் தப்பி காஞ்சிபுரம் திரும்பியோர் தெரிவித்தனர். ஓட்டை வழியாக நீர் புகுந்ததும் படகு மெதுவாக மூழ்க ஆரம்பித்து திடீரென கவிழ்ந்து விட்டதாக அவர்கள் கூறினர். 23 கிளம்பணும், 29 வரதான் நேற்றுக்கு நஷ்டமாக நடந்தது. படகுக்குள்ள தண்ணி போகுதுனால பேக் சைடில் தண்ணி போகுதுனால அப்படியே தட்டி ஆயிடுச்சு. தச்சு வந்து தச்சு சொன்னாங்க. தப்பிக்க முடியாதவங்க உள்ள மாட்டிக்கிட்டாங்க. இதுதான் உண்மை. 17 பேர் மொத்தம், 15 பேர் வந்துட்டோம். 30 குழந்தைகளை ஒன்று போயிட்டு 2 குழந்தை இருக்கு. கேட்டு இந்த திட்டத்தை நான் இங்கே வந்து வெளிச்சு போட்டு சொல்ல முடியல. ஓவர்லோடு பண்ணி எல்லாருமே முழுகிட்டோம். என் கூட வந்தவங்க 6 பேர், 4 பேர் இல்ல, 2 பேர் நாங்க தான் இருக்கோம். 23 3 தான் இருந்தோம். தண்ணி ஏறிடுச்சு. ஃபர்ஸ்ட் போட்டுக்குள்ள தண்ணி ஏறி அதுல நிறைய அன்பேலன்ஸ்டா இருந்துச்சு போட்டு. அப்போ தண்ணி பேக்ல போட்டு சிங்க் ஆரம்பிச்சது. அப்படியே பல்டி அந்த பேக் அது சிங்க் ஆயிடுச்சு. அப்படி கொஞ்சம் பேர் போட்டுக்கு அடியிலே போயிட்டாங்க. யாரும் பார்க்கவே முடியல, வெளியிலே வரல. விபத்து தொடர்பாக அந்தமானில் படகு உரிமையாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. படகு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்காக அந்தமான் மக்கள் கருப்பு பட்டை அணிந்தும் கடையெடுப்பு நடத்தியும் இரங்கல் தெரிவித்ததாக அங்கிருந்து திரும்பியவர்கள் தெரிவித்தனர். இதனிடையே படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் இறுதிச் சடங்குக்கு பிறகு இன்று தகனம் செய்யப்பட உள்ளது.